ஈஸ்வரி வீட்டுக்கு போனதும் நேரா ராதிகா ரூமுக்கு போறாங்க. அங்க ராதிகா நல்லா பளபளன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி கோவப்படுறாங்க. இவ உடம்பு சரியில்லாம வாமிட் எடுக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். படிச்சும் இவ முட்டாளா இருக்காளே. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல குழந்தை வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காளே அப்படிங்கிற கோவத்தோட ஈஸ்வரி போறாங்க. ராதிகா, நான் சொல்றத ஒன்னு கேப்பியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அதை கேட்ட ராதிகா, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்த குழந்தை உங்களுக்கு தேவையில்ல. வேண்டாமா, இதை கலைச்சிரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகாவோட தலையில இடியே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கும் கோபிக்கும் அடையாளமா இருக்கிறதே இந்த குழந்தை தான். அதை போய் கலைக்க சொல்றீங்களே. இதை வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நாங்க தான், நீங்க கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. இந்த குழந்தை வேணும்னு நாங்க எப்பவோ முடிவெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு கத்திடுறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, நம்ம சொல்றத என்ன சொல்ல வரோன்னு கூட புரிஞ்சுக்காம இப்படி கத்துறாளே, நம்ம வார்த்தைக்கு சுத்தமா மரியாதையே கொடுக்க மாட்டாளே, நாம எதை நினைச்சு சொன்னோன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா போய் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அத்தை, இது எதிர்பாராத நடந்த விஷயம். அவங்க குழந்தை வேணும்னு பண்ணல, எதிர்பாராத நடந்த போது வந்த குழந்தைய அவங்க இப்ப வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வேண்டான்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது எல்லாமே அவங்களுக்கா தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு அத்தை தலையிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இனியா இருக்கா, செலியன் எல்லாருமே இருக்காங்க. கோபி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ படிச்சிருக்கா, நாம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கூட கேட்காம புரிஞ்சுக்காம பேசுறா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதை கேட்ட பாக்கியா, சரிங்க அத்தை, விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.